என் நெஞ்சில் குடியிருக்கும் எனது அன்பான இஸ்லாமிய பெருமக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். மாமனிதர் நபிகள் நாயகம் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி மனித நேயத்துக்கும் சகோதரத்துவத்தையும் ஃபாலோ பண்ணி இங்க இருக்கிற அனைத்து இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் என்னுடைய இந்த அன்பான அழைப்பை ஏத்துக்கிட்டு நீங்க எல்லாரும் வந்து கலந்துகிட்டதுக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி. உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. விஜய் அவர் வராரு, வந்ததுமே இந்த மாதிரி இஃப்தாருக்கு தொப்பி போட்டு அது இல்லாமல் எல்லாரோடும் சேர்ந்து தொழுகையெல்லாம் ஈடுபடுறாரு. அடடா எவ்வளோ பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சாதாரணமாக பார்க்கக்கூடியவர்களுடைய அந்த பார்வை இருக்குல்ல, அதை உண்மையாகவே நான் மாறுபட்டு பார்க்குறேன். இங்கே எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, மத நல்லிணக்கம் அப்படின்னா உங்கள் நம்பிக்கை மாதிரி நான் நடிக்கணும், ஏன் நம்பிக்கை மாதிரி நீங்கள் நடிக்கணும், அதுக்கு பேர் மத நல்லிணக்கன்றாங்க. அது மத நல்லிணக்கம் கிடையாது, மதத்தின் பெயரால் ஏமாற்றுவது, மதத்தின் பெயரால் மக்களை மடையர்களாக்குவது. அதை செய்யக்கூடாது என்கிறது பாரதிய ஜனதா கட்சி. இப்போ அவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்து நிகழ்வுகளுக்கு போனால் பொட்டு வச்சுக்கிட்டு போகிறார், அவர் பிறப்பால் கிறிஸ்துவர். இஸ்லாமிய நிகழ்வுகளுக்கு வந்தால் தொப்பி வச்சுக்கிட்டு வர்றார். அப்போ இதுலேருந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்தந்த மதத்தினருக்கு என்ன பிடிக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் என்னை மாற்றிக்கொள்வேன் அப்படின்ற பச்சோந்தி வேஷம் இது. இது அவசியமே கிடையாது. நான் சொல்கிறேன் அதுதான் அந்த ஒன்றோட ஒன்றுன்றதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் அதை தான் கேட்குறேன். நீங்கள் இஸ்லாமிய நிகழ்ச்சிக்கு வந்தால் கிறிஸ்துவராக இருக்கக்கூடிய விஜய் தொப்பி அணிந்து கொண்டு வரார்ல, அது மாதிரி இப்போ நான் ஒரு இஸ்லாமியன், ஹிந்துக்களுடைய திருவிழாக்கு என்னை கூப்பிடுறாங்க, நான் அவர்களுடைய விழாக்களுக்கு மதித்து போகிறேன். அந்த விழாக்கு போனதுமே எனக்குமே இந்த தலையில் துண்டெல்லாம் கட்டுவாங்க, கட்டி மரியாதை செலுத்தி வச்ச பிறகு சரி எங்கள் விழாக்கு வந்திருக்கிறீங்க, நிறைய பேர் வந்து நல்ல அழகு குத்தி நெருப்பில் இறங்குறாங்க, நீங்கள் எங்கள் விழாவுக்கு வந்ததுனால் நீங்களும் சிறப்பு விருந்தினராக நீங்களும் நல்ல அழகெல்லாம் குத்தி விழாவில் நீங்களும் நெருப்பில் இறங்குங்க அப்படின்னு சொன்னேன். நானும் அதே மாதிரி நல்ல அழகெல்லாம் குத்தி நெருப்பில் இறங்கி கந்தனுக்கு முருகனுக்கு சிவா சிவா நமயமே போற்றி அப்படி இப்படின்னு சொல்லி நான் என்னமாச்சும் இந்துக்களுடைய மந்திரங்கள்லாம் பக்தி பரவசத்தோடு சொல்லி போய் இறங்கி முடிச்சுட்டுன்னு வச்சுங்க, எங்கள் சமூகம் என்னை எப்படி பார்க்கும்? நான் கேட்குறது என்னென்னா, எங்கள் இஸ்லாமிய சமூகம் எப்படி பார்க்கும்? என்னடா இது அநியாயமாக இருக்குது, நீ ஒரு முஸ்லீம் தானே, அந்த நம்பிக்கையை மதிக்கிறதா இருந்தால் அங்கே போகிற வரைக்கும் சரி, அந்த மக்கள் உங்களுக்கு தலையில் கட்டுறாங்க அல்லது நீங்கள் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லிங்கிற வரைக்கும் கூட சரி, நீ எப்படி அழகு குத்துவ, அது அவங்க நம்பிக்கையாச்சு, நீ எப்படி தீமிதியில் இறங்குவ, அது அவர்கள் நம்பிக்கையாயிற்று, நீ எப்படி கந்தனுக்கு வேல்வேல் முருகனுக்கு வேல்வேல்னு நீ எப்படிப்பா சொல்லுவ, அது அவர்களுடைய நம்பிக்கையாயிற்று. நீ அவர்களுக்கு வாழ்த்து சொல்லுவதோ அவர்களுடைய நம்பிக்கைக்கு மதிப்பளிப்பதோ பிரச்சனை அல்ல இஸ்லாத்திற்கு, அவர்களாகவே நீ மாறிப்போவது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு இஸ்லாமியர்கள் சொல்லுவார்கள், சொல்ல மாட்டார்கள். இப்படி சொன்னாதான் உண்மையான முஸ்லீமே, சரியா? இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்படி சொல்லக்கூடிய இஸ்லாமியர் விஜய் வராரு, அவர் கிறிஸ்துவ நம்பிக்கை உள்ளவர், அவர் தலையில் தொப்பி போட்டுக்கிட்டு வந்து அவர் இஸ்லாமியர்கள் என்ன சொல்லணும், நீங்கள் அதை தொப்பி போட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. இஸ்லாமியர்கள் நாங்கள் அந்த நம்பிக்கை போடுறோம்னா நபிகள் நாயகம் காட்டியது அல்லது இஸ்லாமிய வழக்கத்தில் அது இருக்குது, நாங்கள் போடுறோம். நீங்கள் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர், நீங்கள் எங்களுக்காக இந்த இஃப்தார் நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க, நாங்கள் ரொம்ப நன்றி செலுத்துகிறோம், தாராளமாக நீங்கள் இந்த ஏற்பாடு செஞ்சதால் நாங்கள் வந்து கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கணுமே தவிர நீங்கள் தொப்பி போடுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. தொப்பி போட்டிருந்தா கூட வேண்டாம் கலட்டிருங்களேன், உங்களுடைய என்ன மதமோ அந்த மதத்தினுடைய அடிப்படையில் நீங்கள் வாங்கன்னு சொல்லியிருந்தால் அதுதான் உண்மையான இஸ்லாமியர் அவருடைய நிலைப்பாட்டில் இருந்துக்கிட்டு சொல்கிறது. அதே மாதிரி அவர் தொழுகையில் வேறு ஈடுபடுறார். எப்படி வந்து ஒரு இஸ்லாமியர் நான் போய் அழகு குத்துனா அது ஏற்றுக்கொள்ள முடியாதோ, அது தவறானதோ, அது மாதிரி திரு விஜய் அவர்கள் ஒரு கிறிஸ்துவராக இருந்து தொழுகையில் ஈடுபடுவது என்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அவருக்கு பெரிய பிரச்சனை என்னென்னா, அவர் ஒரு ஆக்டர், முன்கூட்டியே ரிகர்சல் பண்ணி பல நடிப்புகளை பண்ணிவிட்டு அப்புறம் சினிமாவில் நடிக்கும் போது அது கரெக்டாக வரும். இங்கே வந்து அவருக்கு தொழுகை யாருமே சொல்லித்தரல, அதனால் அவர் நிற்கிறார், எல்லாரும் குனிஞ்சா இவர் இப்படி நின்று பார்த்துட்டு திருப்பி குனிறாரு, எல்லாரும் திரும்பி எழுந்திருக்கிற நேரத்துக்கு பார்த்துட்டு எழுந்திரிச்சிட்டாங்களா திரும்பி எந்திரிக்கணும்னு எந்திரிக்கிறார். தர்ம சங்கடமாக இருந்துச்சு அவரை பார்க்க. இப்படி ஒரு வேஷம் போட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி இஸ்லாமியர்கள் நிறுத்தினதுன்னு நான் தப்புன்னு சொல்கிறேன். இதே மாதிரி தான் திருமாவளவனும் நடிப்பார், இதே மவுண்ட் ரோடு பள்ளிவாசலில் போய் ஒரு தொழுகையில் ஈடுபடுவார். அதே மாதிரி பார்த்தா திருமாவளவனாக இருக்கட்டும் அல்லது திரு விஜயா இருக்கட்டும், ரெண்டு பேரும் நாங்கள் நோன்பு வச்சுருக்கிறோம். ஏன் நோன்பு வைக்கிறீங்க? நோன்பு வைப்பது எதற்காக? இஸ்லாமியர்கள் சொர்க்கம்னு ஒன்று இருக்குது, நரகம்னு ஒன்று இருக்குது, இந்த நோன்பு வைப்பதால் இன்னென்ன நன்மைகள் இருக்குன்னு நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் இருக்குது, அதனால் நாங்கள் நோன்பு வைக்கிறோம். யா ஐயுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாம்
கமா குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தக்கூன். திருக்குர்ஆனுடைய வசனம். நம்பிக்கை கொண்டவர்களே, உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு முன்னால் இருந்த சமூகத்திற்கும் இது கடமையாக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் இறையச்சமுடையவர்களாக மாறுவதற்கு. அப்ப இறைவனை அஞ்சுவதற்காக சொர்க்கத்திற்கு நான் செல்ல வேண்டும் என்ற காரணத்திற்காக ஒரு இஸ்லாமிய நோன்பு வைப்பதில் ஒரு நியாயம் இருக்கு. திருமாவளவன் கடவுள் மறுப்பு காட்டுமிராண்டி கொள்கையில் உள்ளவர், அவர் ஏன் நோன்பு வைக்கணும்? திரு விஜய் அவர்கள் வந்து கிறிஸ்துவ நம்பிக்கை உள்ளவர், அவர் எதுக்கு நோன்பு வைக்கணும்? தேவையில்லை. அப்ப நாங்க என்ன பார்க்கணும், இந்த நடிப்பு அவசியமற்றது. இந்த நடிப்பை இஸ்லாமியர்கள் அங்கீகரிக்கிறார்கள் என்றால் நான் இஸ்லாமியர்களை பார்த்து கேட்கிறேன், நாளை இந்துக்களாக இருக்கக்கூடிய திருமாவளவன், பிறப்பால் அவர் ஹிந்து தானே, அவர் வந்து பாய் நான் உங்களுக்காக நோன்பு வச்சேன்ல, உங்க நோன்பு கஞ்சி திறந்தல, வாங்க எங்க கோயிலுக்கு வந்து அழகு குத்தி வாங்க 2 பேரும் தீமீதியில் இறங்குவோம்னு சொன்னார்னு வச்சுங்க, அதை நாங்கள் இறங்க மாட்டோம்னா அப்ப என்ன பண்ணணும் இந்த இஸ்லாமியர்களை? நீ நயவஞ்சகனா இல்லையா? உன் மதத்தை மதித்து உன் மதத்தில் உள்ள வழிபாட்டை இன்னொரு மதத்தில் உள்ளவன் செய்ய வேண்டும், அதனால் நீ குஷியாவ சந்தோஷப்படுவ, அப்படி ஒரு இஸ்லாமியன் இருக்கிறார் என்றால் அப்ப அதுதான் நல்லிணக்கம் நீ விரும்புறன்னா, அவன் வந்து அவனுடைய கோவிலுக்கு போய் உன்னை வழிபாடு செய்யணும்னு சொன்னா அதை நீ மறுத்தா அது என்ன நல்லிணக்கம் நான் கேட்கிறேன். அப்ப அந்த இடத்துல உங்களுக்கு வலிக்குதுல்ல, அந்த இடத்துல நீங்க செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ உங்க சகோதரனையும் அதை செய்யக்கூடாது நீங்க தடுக்கணும். அதுதானே நல்ல நிலைப்பாடு. ஏங்க நான் வந்து ஒரு கெட்டுப்போன உணவை சாப்பிட மாட்டேங்க, என் சகோதரன் சாப்பிட்றான், செத்து தொலைட்டுன்னு நான் நினைப்பேன், இல்லை நீங்களும் சாப்பிடக்கூடாது. அதுதானே கரெக்டு. எனக்கு எது சரியோ அது என் சகோதரனுக்கும் சரின்னு நினைக்கிறதுக்கு பேரு மத நல்லிணக்கமா? என் நம்பிக்கையை ஒருவன் மதித்து என் வழிபாட்டு முறையை ஒருத்தன் செய்வான், அவன் நம்பிக்கையை நான் மதிக்க மாட்டேன், அவன் வழிபாட்டு முறையை நான் செய்ய மாட்டேன், ஏனென்றால் என் இஸ்லாம் தடுக்கிறது என்று சொன்னால் இதுக்கு பேர் மத நல்லிணக்கம் கிடையாதுன்ற. இதை 1000 பேர் இல்ல லட்சம் இஸ்லாமியர்கள் இதை ஆதரித்து அவன் திமுகவுக்கு அடிவரடியாகவோ விஜய்க்கு அடிவரடியாகவோ அல்லது திருமாவளவனுக்கு அடிவரடியாக இருந்தாலும் அவன் இஸ்லாமிய எதிரி, அவன் இஸ்லாமிய நம்பிக்கைக்கு எதிராக இருக்கிறான், அவன் உண்மையான முஸ்லீம் கிடையாது. ஒரு உண்மையான முஸ்லீம் எப்படி இருக்கணும்? உன் நம்பிக்கையில் நீ இரு, என் நம்பிக்கையில் நான் இருக்கிறேன், லக்கும் தீனுக்கும் வலிய தீன். திருக்குர்ஆன் சொல்லுகிறது, உன் நம்பிக்கை உனக்கு மகத்தானது, என் நம்பிக்கை எனக்கு மகத்தானது, நாம் இருவரும் இரு நம்பிக்கைகளில் செல்வோம், ஆனால் கரம் பிடித்து செல்வோம் என்று சொல்லுவது சரி. அதை பாரதிய ஜனதா கட்சி சொல்லுது. நாங்க சொன்னா பார்த்தீர்களா? இவர்கள் விமர்சிக்கிறார்கள். இது விமர்சனம் இல்லை, நியாய பார்வை நான் சொல்றேன். அப்ப திரு விஜய் அவர்கள் செய்தது என்பது முழுக்க முழுக்க அரசியல் பச்சோந்தித்தனத்தை அவர் செய்திருக்கிறாரே தவிர அதுல எந்த ஆன்மீகமோ எந்த விதமான இஸ்லாமியர்களுக்கு முன்னுரிமையோ கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்யும்? கடைசியா நீங்க கேட்டீங்க, அதை கிண்டலா வேற கேட்டீங்க, எவ்வளவு பேர் வந்துருவாங்க அப்படின்னு. நாங்க வந்து கை நிறைய கழுத விட்டையை வச்சுக்கிட்டு இவ்வளவு கழுத விட்டை எங்ககிட்ட இருக்குன்னு காட்டுற ஆட்கள் கிடையாது. குறைவாக இருந்தாலும் மாணிக்கங்களும் ரத்தினங்களும் எங்களிடத்தில் இருந்தால் அப்படிப்பட்ட தேசப்பற்றுள்ள இஸ்லாமியர்கள் வளர்ச்சி, இந்த பாரதத்தின் பாதுகாப்பு என்பதை முன்னிறுத்தி யார் இந்த கட்சியில் இஸ்லாமியர்கள் இணைகிறார்களோ அந்த மாணிக்கங்களையும் ரத்தினங்களையும் நாங்கள் கையில் வைத்திருக்கிறோமே தவிர கை நிறைய கழுத விட்ட வச்சிருக்கிற திமுக தாவேகா மாதிரி நீங்க பாஜகவை ஒப்பிடக்கூடாது. உங்களுடைய கிண்டலுக்கு அதுதான் பதில். ரெண்டாவது நான் சொல்றேன், பாரதிய ஜனதா கட்சி இஃப்தார் நிகழ்ச்சி நடத்துமான நிச்சயமாக நடத்தும், கடந்த காலத்தில் நடத்தியிருக்கிறது. இந்த ரம்ஜான் மாசத்துல வரக்கூடிய மார்ச் 16ஆம் தேதி எங்களுடைய மாநில தலைவர் அன்பு சகோதரர் திரு அண்ணாமலை அவர்களுடைய தலைமையில் அவர் எங்களை எல்லாம் அழைத்திருக்கிறார். இஃப்தார் நிகழ்ச்சி பிரம்மாண்டமாக நடக்கும். இப்போ நீங்க கேட்கலாம் எவ்வளவு கூட்டம் வருவாங்கன்னு. நான் தெளிவாக சொல்லிட்டேன், ரத்தினங்களுக்கும் மரகதங்களுக்கும் மத்தியில் கழுத விட்டையை நீங்க சேர்க்கக்கூடாது. ஏன்னா அவர்கள் எல்லாம் வந்து கூட்டம் சேர்த்து வாக்கு வங்கிக்கு போறாங்க. எங்களுக்கு வாக்கு வங்கி என்பது ரெண்டாவது, எங்களுக்கு தேசம் முதன்மையானது. தேசப்பற்றுள்ள இஸ்லாமியர்களை நாங்கள் முன்னிறுத்தி அவர்கள் இந்த நாட்டை மிகச்சிறந்த இடத்திற்கு கொண்டு போக வேண்டும். உலகின் குருவாக பாரதம் உருவாகும் பொழுது அதில் இஸ்லாமியர்களின் பங்களிப்பு இருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். அந்த நினைப்பு இருக்கக்கூடிய எங்களுடைய இஃப்தார் எப்படி இருக்கும்னா, யார் எங்களை அழைத்திருக்கிறார்களோ அந்த அழைப்பை ஏற்று இஸ்லாமியர்கள் வரப்போகிறார்களோ அப்படி அழைத்து அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்கள் தொப்பி போட மாட்டார், நாங்க விட மாட்டோம். அவர் உண்மையான ஹிந்துவாக அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நெற்றி நிறைய திருநீர் அணிந்து, திரு அண்ணாமலை அவர்கள் நெற்றி நிறைய திருநீர் அணிந்து அந்த இஃப்தார் நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்றுதான் நாங்கள் விரும்புகிறோம். ஏன்? ஒரு ஹிந்துவாக அவருடைய நம்பிக்கையை போற்றி அதே நேரத்தில் எங்களுடைய நம்பிக்கைகளை மதித்து எங்களை அழைத்து விருந்து கொடுக்கிறார் என்றால், இஃப்தார் நிகழ்ச்சி அவர் நடத்துகிறார் என்றால் அதுதானே ஒரு இஸ்லாமியனுக்கு பெருமை. அப்படித்தானே செய்யணும். அதனால நாங்கள் தொழும் பொழுது அவர் அமர்ந்து எங்களுடைய தொழுகையை எங்களுடைய வழிபாட்டு முறையை பார்ப்பார், அவர் தொழ மாட்டார். அப்படி தொழுவதற்கு நாங்கள் அனுமதிக்கவும் மாட்டோம். ஏன் சொல்லுங்க? அதை இஸ்லாம் சொல்லலை. அண்ணாமலை அவர்கள் இஸ்லாமிய நம்பிக்கையை படித்தவர். தாவேக தலைவர் திரு விஜய் மாதிரி திருக்குரானை வந்து ஏதோ சம்பிரதாயத்துக்கு வாங்கினது கிடையாது.
திமுகவுடைய தலைவர் திரு ஸ்டாலின் போன்றோ திரு உதயநிதி போன்றோ இஸ்லாமியர்களை தூண்டிவிட்டு இஸ்லாமிய நம்பிக்கையே தெரியாத மூடர்கள் கிடையாது. திரு அண்ணாமலை அவர்கள் திருக்குரானை படித்தவர்கள், திருக்குரானுடைய நம்பிக்கை தெரியும், நபிகள் நாயகத்தினுடைய வரலாறு தெரியும், எப்படி இருக்க வேண்டும் தெரியும். அதனால தான் அந்த நம்பிக்கைக்கு ஏற்ப அவர் நடந்து கொள்கிறாரே தவிர அவர் வேஷம் போட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் பார்ப்பீங்க, இந்த வேடதாரிகள் திமுக, தாவேக, இந்த விடுதலை சிறுத்தை கட்சிகள், இன்னும் எத்தனை கட்சிகள் இருக்கிறதோ இவர்களெல்லாம் தொப்பி அணிந்து நாங்கள் நோன்பு வைக்கிறோம் என்ற வேடம் போட்டு இஸ்லாமியர்களுடைய வாக்கு வங்கிக்காக வரும் பொழுது, என் இஸ்லாமிய சொந்தங்களுக்காக, என் இஸ்லாமிய உறவுகளுக்காக நான் விருந்தளிக்கிறேன், அதில் நான் ஒரு இந்துவாக இருந்து உங்கள் நம்பிக்கையை போற்றி உங்களை நான் அழைக்கிறேன் என்று அந்த அழைப்பில் அண்ணாமலை அவர்கள் ஒரு நெற்றியில் திருநீர் அணிந்த இந்துவாக எங்களை வரவேற்பார். நாங்கள் தொப்பி அணிந்த இஸ்லாமியர்களாக அந்த விருந்தில் பங்கு கொள்வோம். இதுக்கு பேர் மத நல்லிணக்கம். இந்த மத நல்லிணக்கத்தை தான் தமிழகத்தில் விதைக்க வேண்டும் என்று நினைக்கிறோமே தவிர தவறான முறையில் இஸ்லாமியர்கள் சிந்திப்பதை ஒரு காலத்தில் மேற்க முடியாது. பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய நோக்கத்தில், எங்களுடைய சிந்தனையில் தேசம் முதன்மையானது என்று எப்படி நினைக்கிறோமோ அப்படி ஒவ்வொரு மதத்தின் நம்பிக்கைகளையும் மதிக்கிறோம். இல்லை, எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால் உதயநிதி அவர்களோ திருமாவளவன் அவர்களோ விஜய் அவர்களோ போடக்கூடிய இந்த இஃப்தார் விருந்து வேஷம் என்பதை நாங்கள் ஒரு நாடக நடிப்பு, ஒரு ட்ராமா செட்டு நடத்துகிற மாதிரி ஒரு குழுவாக பார்க்குறோமே தவிர அவர்களிடத்தில் எந்த நம்பிக்கையோ எந்த விசுவாசமோ இருப்பதாக பார்க்கல. இது முதலாவது. ரெண்டாவது, இது மாதிரி செய்யக்கூடியவர்களை பார்த்து நான் என்ன கேள்வி எழுப்புறேன்னா, திரு உதயநிதி அவர்கள் சொல்கிறார் நான் இஸ்லாமியர்களுக்கு வாழ்த்து சொல்லுவேன்னு. நான் கேட்பது, வாழ்த்து சொல்லுவது என்பதை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறார், எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வாழ்த்து சொல்றாரு. ஆனால் செலக்டிவ் அம்னீஷியான்ற மாதிரி நீங்கள் ஹிந்து மதத்திற்கு மட்டும் வாழ்த்து சொல்ல மாட்டீங்க, இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் வாழ்த்து சொல்லுவீங்கன்னா இந்த கடவுள் மறுப்பு காட்டு மிராண்டிகளை நாங்கள் என்னன்னு சொல்றதுங்க? இவர்கள் என்னன்னு சொல்றது? இதை இந்துக்கள் எப்படி ஏற்றுக்கிறாங்க? அதுதான் எனக்கு பெரிய விஷயம். என்னடா இது, ஒரு இஸ்லாமியர்களுக்கு வாழ்த்து சொல்றாரு, அதை பெருமன் வேற சொல்றாரு, ஒரு கிறிஸ்துவர்களுக்கு வாழ்த்து சொல்லி நான் கிறிஸ்துவன் என்பதில் பெருமன் சொல்றாரு. ஆனால் இந்து மதத்தில் உள்ளவர்கள் தான் 85% வாக்களிக்கிறோம். இவர் இந்து மதத்திற்கு வாழ்த்தே சொல்ல மாட்டார். ஒரு விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லாமல் இருப்பதை தாண்டி கையில் விநாயகர் சிலை வச்சுக்கிட்டு இது வெறும் களிமண்ணு போட்டா சப்புன்னு உடஞ்சிரும் என்று அசிங்கம் வேற படுத்துகிறாருன்னு மானமுள்ள இந்துக்களுக்கு கொஞ்சமாவது ரோஷ உணர்வு இருக்காதா என்று ஒரு இஸ்லாமியனாக நான் பார்க்கும் பொழுது உண்மையாகவே வேதனைப்படுகிறேன். ஏன் இந்துக்கள் இவ்வளவு தரம் தாழ்ந்து போகிறார்கள்? தங்கள் சமய நம்பிக்கைகளை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு கட்சியை ஏன் தூக்கி பிடிக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய நியாய உணர்வான கேள்வி. இதை இந்துக்களும் சிந்திக்கணும்.